சென்ட்ரல் கவர்மெண்ட் சமீபத்தில் அறிவிச்சிருக்கிற பென்ஷன் ஸ்கீமான யூபிஎஸ் யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். இது வந்து இந்த ஓபிஎஸ்ன்ற ஓல்டு பென்ஷன் ஸ்கீமோடைய சில ஃபீச்சர்ஸையும் அதே மாதிரி இப்போ இருக்கிற நியூ பென்ஷன் ஸ்கீமோடைய சில ஃபீச்சர்ஸையும் கம்பைன் பண்ணி இதில் கொடுத்துருக்குறாங்க. சரி வாங்க நம்ம இதில் உள்ள ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அஷ்யூர்டு பென்ஷன். அஷ்யூர்டு பென்ஷன்ன்றது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் இருக்கிற மாதிரியே டிஃபைன்டு பெனிஃபிட் கொடுக்கப்படுது. ஒரு ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு அமௌண்ட் வந்து மந்த்லி பென்ஷனாக கிடைக்கும். சரி, அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் சர்வீஸ் இயர்ஸை பொறுத்து, எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு பொறுத்து. இப்போது சர்வீஸ் இயர் வந்து 25 வருஷம் அதுக்கு மேலே இருந்ததுன்னா அஷ்யூர்டு பென்ஷன் அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணப்படுதுன்னா ரிட்டையர் ஆன தேதியிலேருந்து 12 மாதங்கள் முன்னாடி மாதம் பேசிக் பே என்ன அப்படிங்கிறத எடுத்து அதை வந்து சராசரி கணக்கிட்டு அந்த சராசரியில் 50% என்ன அப்படிங்கிறத கணக்கிட்டால் அதுதான் பென்ஷன் அமௌண்ட்டாக வரும். ஒரு உதாரணத்துக்கு அந்த லாஸ்ட் 12 மந்த்ஸில் ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் பேசிக் பே வந்து 77,700 வச்சுக்கலாம். கடைசி 6 மாதம் வந்து பேசிக் பே 80,000 வச்சுக்கலாம். அப்போ இது ரெண்டையும் ஆவரேஜ் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 78,850 ரூபா வரும். கரெக்டாக இந்த 78,850க்கு 50% என்னன்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா 39,425 ரூபா வரும். அதுதான் பென்ஷன் அமௌண்ட் உங்களுக்கு மந்த்லி கிடைக்கும். நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்னன்னா அஷ்யூர்ட் மினிமம் பென்ஷன். அதாவது குறைஞ்சபட்சம் 10 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா குறைந்தபட்ச பென்ஷன் தொகையா 10,000 கொடுக்கப்படும். இப்போ சர்வீஸ் இயர் வந்து 10 வருஷத்துலேருந்து 25 வருஷத்துக்குள்ள இருந்தால் பென்ஷன் அமௌண்ட் 10,000க்கு மேலே வரும். ஆனால் அந்த அஷ்யூர்ட் பென்ஷன் இருக்குல்ல 50% ஆஃப் ஆவரேஜ் பேசிக் பே அந்த அமௌண்ட்டோட கொஞ்சம் கம்மியாக வரும். இது வந்து தனியாக ஒரு கால்குலேஷன் பண்ணுவாங்க. அது வந்து நீங்கள் எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு பொறுத்து கால்குலேட் பண்ணப்படும். இப்போ ஒரு 12 வருஷம் சர்வீஸ் பண்ணிங்கன்னா இந்த ஒரு அமௌண்ட் வரும், 18 வருஷம்னா ஒரு அமௌண்ட் வரும், 22 வருஷம் அப்படின்னா ஒரு அமௌண்ட் வரும். ஓகேங்களா? அடுத்தது அஷ்யூர்டு ஃபேமிலி பென்ஷன். இது என்ன அப்படின்னா இப்போது ரிட்டையர் ஆனவங்க தவறிட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்கு அந்த பென்ஷன் கொடுக்கப்படுது. அது எவ்வளோ கொடுக்கப்படுதுன்னா கடைசி அந்த பென்ஷனுக்கு கிடைத்த பென்ஷன் அமௌண்ட்லேருந்து 60%. இப்போ உதாரணத்துக்கு இப்போ பென்ஷனர் வந்து 39,425 கடைசியாக ட்ராப் பண்ணார் அப்படின்னா அதில் 60% 23,655 ரூபா. அதுதான் அவங்க ஃபேமிலிக்கு கிடைக்கும். அடுத்த ஃபீச்சர் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ். இந்த யூபிஎஸ்ல கிடைக்கக்கூடிய பென்ஷன் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட்டுக்கு இன்ஃப்ளேஷன் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது இந்த அஷ்யூர்ட் பென்ஷனாக இருக்கலாம், இல்லை அஷ்யூர்ட் ஃபேமிலி பென்ஷனாக இருக்கலாம், இல்லை மினிமம் அஷ்யூர்ட் பென்ஷனாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் அதுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டாக அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் இவ்வளோ % டியர்னஸ் ரிலீஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அமௌண்ட்டு கூட்டி கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ டியர்னஸ் ரிலீஃப் வந்து ஒரு 50% இருக்குது அப்படின்னா பென்ஷன் அமௌண்ட் வந்து 39,425 வச்சுக்கிட்டா அதில் 50% எவ்வளோ 19,712.5. ஸோ இது ரெண்டையும் கூடனா 59,137 ரூபா 50 பைசா வரும். பென்ஷன் அமௌண்ட் இன்ஃப்ளேஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 59,137 ரூபா 50 பைசா. இந்த டியர்னஸ் ரிலீஃப் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு சர்டன் பீரியடில். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேஷன் மாதிரி பென்ஷன் அமௌண்ட்டும் மாறும். அடுத்த ஃபீச்சர் என்னன்னா லம்சம் பேமெண்ட். அதாவது ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் கைக்கு ஒரு சிங்கிள் பேமெண்ட்டாக ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சேலரியில் இருக்க மந்த்லி எமௌல்மெண்ட், அதாவது பேசிக் பே ப்ளஸ் டிஏ அது ஒரு அமௌண்ட் வரும்ல, அந்த அமௌண்ட்லேருந்து 1/10 அதாவது 10ல் ஒரு பங்கு கால்குலேட் பண்ணுவாங்க. அது இன்டூ நம்பர் ஆஃப் சர்வீஸ் இயர்ஸ் இருக்குல்ல, அதில் எத்தனை கம்ப்ளீட்டட் 6 மந்த்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னு பார்ப்பாங்க. இப்போ 25 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 25 வருஷம்னா அதில் எவ்வளோ 6 மந்த்ஸ் இருக்குது? 50 6 மந்த்ஸ் இருக்குது. ஸோ இந்த வேல்யூவை 50ஆல் மல்டிப்ளை பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு லாஸ்ட் பேல ப்ளே ப்ளஸ் டிஏ வந்து 1,22,400 எடுத்துக்கிட்டோம்னா இதுலேருந்து லம்சம் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா இந்த 1,22,400 இன்ட்டு 1/10. இப்போ 25 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருந்தீங்கன்னு எடுத்துக்கிட்டா கம்ப்ளீட்டட் 6 மந்த்ஸ் எவ்வளோ 25 வருஷத்தில் 50. ஸோ இன்ட்டு 50 போட்டிங்கன்னா டோட்டல் எவ்வளோ வருது? 6,12,000 வரும். ஸோ இந்த 6,12,000 தான் ரிட்டைர்மெண்ட் ஆனவுடனே ஒரு லம்சமாக உங்கள் கையில் கிடைக்கிற அமௌண்ட். சர்வீஸ் வந்து 25 வருஷம்னால 50ன்னு போட்டிருக்கேன். இது ஒரு 15 வருஷம் அப்படின்னா 30ன்னு வரும். ஸோ கால்குலேஷன் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா நான் முன்னாடி என்ன சொன்னால் யூபிஎஸ்ன்றது இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமோட ஃபீச்சர்ஸ் எடுத்து ஒன்றாக்கணும்னு சொன்னோம் இல்லையா. இப்போ இந்த கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இந்த நியூ பென்ஷன் ஸ்கீமில் இருக்கிறது தான். அதாவது உங்கள் சேலரியில் இருக்க பேசிக் ப்ளே டிஓ வந்து 10% கான்ட்ரிபியூட் பண்ணணும். அது என்பிஎஸ்ல என்ன இருக்கும் அதே தான் இங்கேயும், இது மாறல. ஆனால் கவர்மெண்ட் சைடில் இருந்த கான்ட்ரிபியூஷன் மாறி இருக்கு. என்பிஎஸ்ல 14% அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்த யூபிஎஸ் ஸ்கீம்ல 18.5% கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு பேசிக் பே டிஏ வந்து 1,22,400 வச்சுக்கிட்டா அதில் 10% எவ்வளோ 12,240 உங்கள் சைட்லேருந்து யூபிஎஸ்க்கு போகும். கவர்மெண்ட் சைட்லேருந்து அதில் 18.5% அப்படின்னா 22,644 ரூபா அந்த அக்கௌண்ட்குள்ளே போகும்.
ஓகே, இப்போ கரண்ட்டில் இருக்கிறது வந்து நியூ பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லக்கூடிய என்பிஎஸ். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்படும். ரெண்டில் ஏதோ ஒன்று ஆப்ட் பண்ணிக்கலாம். என்பிஎஸ்லேயே கண்டினியூ பண்ணிக்கலாம், இல்லை யூபிஎஸ்க்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ ஒன்ஸ் யூபிஎஸ்க்கு மாறிட்டீங்கன்னா அது ஃபைனல் தான், நீங்கள் திரும்ப என்பிஎஸ்க்கு வர முடியாது. இப்போதைக்கு இந்த யூபிஎஸ் ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஸ்டேட் கவர்மெண்ட் அடாப்ட் பண்ணிக்கிட்டால் இது அவைலபிலிட்டி வந்துடும். ஸோ இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய டெசிஷன் பொறுத்து. ஆனால் இந்த யூபிஎஸ் ஸ்கீம் வந்து ப்ரைவேட் எம்ப்ளாயீஸ்க்கு கிடையாது. இந்த யூபிஎஸ் ஸ்கீமை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஏப்ரல் 2025 ஸ்டார்ட் பண்ணுறதா அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவு கொடுத்துருக்கும் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தாங்க. மீண்டும் இன்னொரு பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.